ஒரு சிட்டுக்குருவி புங்கமரக் கிளையில் கூடு கட்டி ஒரே ஒரு முட்டையிட்டு குஞ்சு பொரித்தது. குருவி குஞ்சு சற்று வளர்ந்து பறக்கவும் கற்றுக்கொண்டது. ஆனாலும் தாய்க்குருவி தன்னுடைய குஞ்சிடம், நீ கூட்டை விட்டு வெகு தூரம் பறந்து செல்லக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நீ விருப்பப்பட்ட இடத்திற்கு பறந்து போகலாம் என்று சொல்லியது தாய்க்குருவி. அதனால் அந்த குட்டி குருவி தன் கூடு இருந்த மரத்தின் அருகிலேயே பறந்து கொண்டிருந்தது. ஆங்காங்கே மரக்கிளைகளில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து பொழுதை போக்கியது. மாலை பொழுதில் மீண்டும் தன் கூட்டிற்கு திரும்பிவிடும். ஒரு நாள் சிலந்தி ஒன்று 2 மரக்கிளைகளுக்கு தாவி கொண்டிருந்தது. தன்னுடைய வாயிலிருந்து சுரக்கும் ஒரு பசையை கொண்டு பெரிய வலை பின்னுவதை அந்த குட்டி குருவி பார்த்தது. சிலந்திக்கு 8 கால்கள் இருப்பதை பார்த்த குட்டி குருவி வியப்படைந்து கொண்டிருக்கும் பொழுதே பூனை ஒன்று எலியை துரத்துவதை பார்த்தது. எலி பூனையிடம் அகப்படாமல் மரத்தடியில் இருந்த சிறிய பொந்துக்குள் ஒளிந்து கொண்டது. மற்றொரு நாள் நாய் ஒன்று பூனையை துரத்தியது. பூனையோ நாயிடம் அகப்படவில்லை. வேகமாக ஓடிச்சென்று மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டது. அடுத்த நாள் குரங்கை பார்த்தது. குரங்கும் ஒவ்வொரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு தாவி பழுத்த கொய்யாப்பழங்களை சாப்பிட்டது. கிராமத்திலிருந்து ஒரு ஆட்டுக்கூட்டம் வந்து தங்கள் பின்னங்கால்களை தரையில் ஊன்றி முன்னங்கால்களை உயர்த்தி உயரமான கிளைகளில் உள்ள இலை தழைகளை உண்டது. ஆட்டுக்குட்டிகள் புல்வெளியில் துள்ளி விளையாடின. கிராமத்திலிருந்து சிறுவர்கள் வந்தார்கள். அவர்களும் மாமரத்தில் ஏறி மாங்காய்களை பறித்து சாப்பிட்டார்கள். தாழ்வான கிளைகளில் ஊஞ்சலாடி விளையாடினார்கள். இவற்றையெல்லாம் அந்த குட்டி குருவி பார்த்து கொண்டே இருந்தது. அதனுடைய மனதில் பல எண்ணங்கள். மனிதர்களுக்கு 2 கைகளும் 2 கால்களும், பெரிய விலங்குகளுக்கு மட்டுமன்றி எலி, அணில் போன்ற சிறிய விலங்குகளுக்கும் 4 கால்கள், சின்ன பூச்சியான சிலந்திக்கு கூட 8 கால்கள். ஆனால் நம்மை போன்ற பறவைகளுக்கு வெறும் 2 கால். குட்டி குருவி கவலைப்பட்டது. தன்னுடைய தாய்க்குருவியை பார்த்து, என்னம்மா இது, இயற்கை நம்மை மட்டும் இப்படி படைத்து விட்டது. நீ இப்பொழுது பறக்க கற்றுக்கொண்டு விட்டாய். நாளைக்கு காலையில் என்னோடு வா. நான் எந்த இடத்துக்கெல்லாம் அழைத்து செல்கிறேனோ அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு பாரு என்று சொன்னது தாய்க்குருவி. அதே போல தாய்க்குருவியுடன் புறப்பட்ட குட்டி குருவி மயில், காகம், கிளி, தூக்கணாங்குருவிகள், புறாக்கள், கழுகுகள், இப்படி எல்லா பறவைகளையும் காண்பித்து, பறவை இனமாகிய நமக்கு இருக்கும் அழகால் எத்தனையோ வேலைகளை சிறப்பாக செய்யும்படி இயற்கை நம்மை படைத்திருக்கிறது. 2 கால்கள் இருந்தாலும் நாம் வானத்தில் எப்படி சிறகடித்து பறக்கிறோம்? நடந்து கொண்டிருக்கும் விலங்குகளோ அல்லது மனிதனோ பறக்க முடியுமா? அதனால் இயற்கை தந்த சிறப்பை நாம் கண்டிப்பாக மன மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க வேண்டும். மனிதனுக்கும் இது ஒரு பாடம். சிறு குருவிக்கு இவ்வளவு அறிவென்றால் மனிதனாகிய நமக்கு எவ்வளவு அறிவு இருக்க வேண்டும். கர்வம் தலைக்கேறும் பொழுது ஆம்புலன்ஸை பாருங்கள்.